ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகேஷன் வித் பிஎம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ டைப் ரைட்டிங் சீனியர் ஸ்டேட்மெண்ட் கேல்குலேஷன் பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். இன்ச் பை இன்ச்சு கிளியராக கேல்குலேஷன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நிறைய வீடியோஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயோ நம்ம டைப் ரைட்டிங் பிளேலிஸ்ட்லேயோ இருக்குது. கண்டிப்பாக அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோன்னா, டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷில் சீனியர் கிரேட் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஜூனியருக்கும் போட்டிருக்கோம், சீனியருக்கும் போட்டிருக்கோம். டைப் ரைட்டிங் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே புரியும். அந்த மாதிரி தான் பேசிக்காக டைப் ரைட்டிங் பற்றி தெரியாதவங்க, ஸ்டேட்மெண்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, கேல்குலேஷன்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு போக போக கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி லெட்டர் வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம். அதான் அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் டைப் ரைட்டிங்கான சீனியர் ஸ்டேட்மெண்ட். இப்படி தான் அடிக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் கச்சாமச்சான்ட்டு அப்படி இப்படி போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி அடிக்கணும். ஓகேங்களா, இதுதான் நம்ம வேலை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹெட்லைன் தான் அடிக்கணும். ஓகேங்களா, ஹெட்லைன் ஃபஸ்ட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரேஞ்ச் செட் பண்ணணும் டைப் ரைட்டிங்கில் அப்படின்ட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது போகிறது என்னென்னா 10 to 75 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ டைப் ரைட்டிங் செக்ஷன் இப்படி இருக்குன்னா 10 to 80 அந்த வரலும் இருக்குது இல்லைங்களா, 0 to 80. அதில் நீங்கள் 10, இங்கே 10, இங்கே 75. ஓகேங்களா, சாரி, இப்போ தெரிஞ்சு பாருங்கள், 10 to 75 இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இது நடுவில் இருக்கிறது 65. ஓகேங்களா, இந்த 65 ரேஞ்சில் தான் இதையும் அடிக்க போகிறோம், இது ஃபுல்லாகவே அடிக்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம கேல்குலேஷன் போட்டு கரெக்டாக அடிக்கிறோம். 10 to 75 செட் பண்ணிக்கோங்க. 75 செட் பண்ணிவிட்டு பேப்பரை செட் பண்ணிட்டீங்கன்னா 65 அளவுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும். ஓகே, இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைன் தான் அடிக்கணும். ஒரு சிங்கிள் லைனில் இருந்தால் இந்த மாதிரி டோட்டலாக கேல்குலேட் பண்ணணும். என்னென்னா, இப்போ இது 1 2 3 4 5 6 இந்த ஸ்பேஸும் ஒரு கணக்கு எடுத்துக்கணும். 7 8 9 10 இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாமே கணக்கு எடுத்து டோட்டலாக இதில் 45 லெட்ரு இருக்குங்க. ஓகேவா, 45 லெட்ரு இருக்குது. அப்படின்றது எத்தனை லெட்ரு இருக்கோ, 40 30 20 எவ்வளோ இருக்குதோ ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குதோ அத்தனை கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, 65 இருக்குது. டோட்டலாக 10 to 75ல் 65 இருக்குது. 65ல் இந்த 45 மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 10 to 75 இருக்குது. இதில் வர 45 மைனஸ் பண்ணணும் 65 to -45. ஓகேங்களா, 20 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, டிவைடட் பை 2 போடணும் கிடைச்ச வேல்யூ. ஏன் 2 அப்படின்னா சென்டர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, நம்ம ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இதில் சென்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைடட் பை 2 போட்டால் எவ்வளோ வருது, 10 வரும். ஓகேங்களா, 10 கிடைக்குது. ப்ளஸ் 10, இந்த 10 எதுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 75 தானே நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இந்த 10 நம்ம ஆட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் வர இந்த 10 ஆட் பண்ணிக்கணும்னா 10 + 10 20. 20ல் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 65 இருக்குது. இதில் 45 லெட்டர் இருக்குது. அதனால் 65 - 45 போட்டால் 20 வரும். சென்டர் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 2 போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 கிடைக்குது. அந்த 10 இங்கே அடிக்க முடியாது. 10ன்னா இங்கே வரும்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்தே நம்ம அடிக்க முடியாது. நான் ஆல்ரெடி ஏன்னா 10லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம். அதனால் ப்ளஸ் 10 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 20லேருந்து நீங்கள் ஏ அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேல்குலேஷன் போட்டு 20ல் அடிச்சிங்கன்னு வையேன், இந்த மாதிரி சென்டருக்கு வந்துடும். இப்போ இது சென்டராக இருக்குது பாருங்கள். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட்டு. ஹெட்லைன் முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வரணும். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா, கேல்குலேஷன் கரெக்டாக போடணும். நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், கேல்குலேஷன்லாம் கரெக்டாக போட்டு ஒருவேளை இது கரெக்டு தானா அப்படின்ட்டு ஒரு டவுட் வரும் இல்லையா, அதையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். கேல்குலேஷன் போடுறப்பவே இங்கே 75 டோட்டலாக 10 to 75 இருக்குல்ல, 75ன்னு உங்களுக்கு வந்துச்சுனாலே அது கரெக்டு, கேல்குலேஷனில் தப்பு கிடையாது அப்படின்ட்டு.
சப்போஸ் 75 வரலன்னா நீங்கள் திரும்ப கால்குலேஷன் போகலாம். ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். கூட்டுறதுலையோ இல்லை நம்ம கால்குலேட்லேயோ மிஸ் ஆகிருக்குது, அது என்னன்னு பார்த்து அதுவும் கால்குலேட் பண்ணலாம். எப்படி ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக அப்படின்றத. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 8 போட்டுச்சுங்கள, அது என்னென்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தான் வந்து கேல்குலேட் பண்ணேன். எப்பவுமே ரைட் சைடில் தான் பார்க்கணும், லெஃப்ட் சைடு வேணாம். லெஃப்ட் சைடு எப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து அதிகமாக வருது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? எந்த லெட்டர் வந்து அதிகமான வார்த்தைகள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஓகேவா? நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 இருக்குது. இது எல்லாமே வந்து 7 தான் வந்து இருக்குது. இது எல்லாமே 7 தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி மாறி மாறி வரும். இதில் வந்து 7 காமனாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வரலாம் பார்க்கணும். இது ஃபுல்லாகவே 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் எது ஹையஸ்ட்டு? இதுதான் ஹையஸ்ட்டு. இதில் எல்லாமே 7 தான் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 வருது. இந்த லைனில் மட்டும் பார்த்திங்கன்னா 8 வந்து வருது. அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 8 வந்து போட்டாச்சு. இதுதான் வந்து லாஸ்ட்டு. 8 வந்து போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து இதுலேயும் வந்து அதே தான் 7 தான் இருக்குது. இங்கே வந்து 8 இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த எஸ்டிமேட்டுன்னு பண்ணுறதுனால இது 8 8 இருக்கிறதுனால இதுதான் வந்து ஹையஸ்ட்டு. அதனால தான் நம்ம 8 8 8ன்னு போட்டு வச்சுக்கிறோம். 2ன்றது எதுக்கு தெரியுமா? இந்த கேப் இருக்குது இல்லையா, கோடு போடுறதுக்கு, அதுக்கு வந்து 2 கேப். இந்த 2 நடுவுலையும் கேப் லாஸ்ட்டாக வந்து கோடு போடுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த 2 கேப் விட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் செக்ஷன் வைஸ் பிரிச்சுக்கோங்க. 4 8 வருதா, அதே மாதிரி தான். ஓகேவா? வீடியோ லென்த்தாக இருக்காதுன்னு பார்க்காதீங்க, எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 8 8 போட்டாச்சு, 2 2 போட்டாச்சு. இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எது பெருசு அப்படின்ட்டு. இப்போ வந்து இது டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணணும். 40. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே சேர்த்தா 40 வந்து வருது. ஓகேங்களா? நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? இதில் 65 வந்து இருக்குது. 10 to 75ல் இங்கே 65 வந்து இருக்குது. இந்த 65ல் -40 பண்ணுறோம். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து 40. அப்போ இது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் மைனஸ் பண்ணுறோம் 25. ஓகேங்களா? x = 25. அதாவது இங்கே வந்து 25 வரும். அதாவது இது 25, இது 8 8 8 8 அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து 25 அப்படின்ட்டு சொல்கிறேன். இந்த 25 ஸ்பேஸில் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து இதை அடிச்சிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கால்குலேஷன் வந்து போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? இதில் தான் வந்து நம்ம கால்குலேஷனை வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஆரம்பத்தில் நம்ம 10 ஸ்பேஸ் வைக்கிறோம் இல்லையா, 10 to 75ல் 10 to 75 வைக்கிறோம் இல்லையா, அந்த 10 தான் வந்து இது. ஓகேங்களா? 10 முடிச்சாச்சு. அப்புறம் 25x கண்டுபிடிச்சிட்டோம்ல லெஃப்ட் சைடில் வர்றது. அதாவது 10 இதுக்கு முன்னாடி வரும், இங்கே வந்து 25 வரும், இங்கே 8 8 8 வரும். அதே மாதிரி தான் 25 10 to 25 = 35. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 35 + 2. இது என்ன 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் 2. இது வரல 35 வந்தாச்சு. 2 32 அப்புறம் வந்து 8. ஓகேங்களா? 37 + 8. ஓகேங்களா? இங்கே வந்து 37 வந்துடும், இங்கே வந்து +8 வரதுனால 45 வந்து வந்துடும். அடுத்ததாக வந்து இந்த 2. ஓகேங்களா? இது இருக்கா 45 + 2. அப்புறம் வந்து 47 வந்துடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் 8 வருது. அடுத்த 8க்கு நம்ம கூட்டிக்கணும். 55 வந்துடுது. அப்புறம் 55க்கு அடுத்து ஒரு 2 இருக்கா, அந்த 2. அடுத்து வந்து 57 + 8 65 வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 2 67 லாஸ்ட்டாக 8. ஓகேவா? அந்த 8 தான் போட்டிருக்கோம். 75. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கூட்டி முடிச்சப்பறம் 75 வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வரும். வந்தால் தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? நான் சொன்ன மாடலில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 75 வந்தாலே கால்குலேஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுன்னு போயினே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் கால்குலேஷன் முடிஞ்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து ஹெட்லைன் வந்து அடிச்சாச்சு. இங்கே வந்து எப்போவுமே 2 ஸ்பேஸ் வந்து விடணும் இதுக்கு வந்து. ஓகேங்களா? 2 ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு இங்கே 10லேருந்து ஆரம்பித்து 75 வரலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அடிக்க தெரியும் ஈஸியாக. ஸ்டார்டிங்லேருந்து அடிச்சுனே போயிடலாம். இதுக்கு வந்து டைம் செலவாகாது. டக்குன்னு அடிச்சுட்டு அடுத்த லைன் வந்து வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த 8 அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். 37 இங்கே 37ல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா, 47 இங்கே 47 57 57 67 67 இந்த மாதிரி இதை வந்து அடிச்சிடலாம். ஆனால் இது வந்து 8 இருக்குது, இது வந்து ஆனால் 7 தான் வந்து இருக்குது. அப்போ எங்கேருந்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து வரும். அதாவது சென்டர் பண்ணுறது, இதுக்கு பேர் தான். இப்போ வந்து இதில் 8 இருக்குது. இந்த பட்ஜெட்டை வந்து இங்கே தூக்கி அடித்தா அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சென்டர் பண்ணி மட்டும்தான் அடிக்கணும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ கொடுக்குற பாருங்க.
3 4 5 6 ஓகேங்களா. இதில் வந்து 8 இருக்குது, இதில் வந்து 6 தான் வந்து இருக்குது ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8 மைனஸ் 5 வந்து பண்ணணும். எவ்வளோ வரும், 3 வந்து வரும் ஓகேங்களா. டிவைடட் பை 2 போடணும். எதுக்குன்னா சென்டர் பண்ணுறது, இதுக்கும் டிவைடட் பை 2 போட்டோம்ல அந்த மாதிரி தான். சென்டர் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 2, அப்போது 1.5ன்னு வரும். நம்ம எக்ஸ்ட்ரா 2ன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. 0.5ல் வந்தால் 2 எக்ஸ்ட்ரா 0.5 கூட வச்சுக்கலாம். 2 ஓகேவா. 2 வந்து தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. அந்த கேல்குலேஷன் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து 37ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே 39ல் கூட நம்ம அடிச்சுக்கலாம். +2 இல்லை 39ல் ஆரம்பித்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இது சென்டர் ஆகிடும் ஓகேவா. அவ்வளோதான் மேட்ரு, ஈஸியாக வந்து பண்ணலாம். இதே மாதிரி தான் சென்டர் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து அடித்தாச்சு. இதுக்கு அப்புறம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பேஸ்க்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 8 வந்து ஸ்டார்ட் ஆகுதா, இங்கேருந்து இங்கே வரலுமே நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது ஏன்னா இதுக்கு சென்டர் தானே வருது, அதனால் வந்து நீங்கள் இதை வச்சு கூட கேல்குலேட் பண்ணிக்கலாம். கேல்குலேட் பண்ணி இதில் வந்து அதே மாதிரி தான் டிவைடட் பை 2 போட்டால் எவ்வளோ வருது அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக 18 வருது. 18 மைனஸ் இது வந்து 9 வருது. இது 4 8 இது ஒரு 9 மைனஸ் 9 ஓகேங்களா. 18 மைனஸ் 9 9/2 5 ஓகேங்களா. அதான் 4.5 வரும். அது வந்து 5ன்னு வச்சு இங்கே வந்து 37 சொன்னல, 37 ப்ளஸ் 5 வந்து 42. 42லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு 2 சென்டரு. இதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா. புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. இந்த மாதிரி ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் அடிச்சிருவீங்க ஓகேங்களா. இது அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டுறணும். அப்புறம் இதெல்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் அடிச்சிடலாம். எல்லாமே சென்டர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சென்டர் பண்ணி அடிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 இது ஒரு லைனு 1 2 3 4 இது ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 இருக்கா. இந்த 4ல் வந்து ரெண்டாவது இது இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ரெண்டாவது லைனில் அடித்தா ரெண்டுத்துக்கும் பொதுவாக வந்து இந்த சென்டரில் அடிச்சிட்டா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்டராக அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா இது வந்து x25 வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். 25 இதில் வந்து இது எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. 25 மைனஸ் 4 21. சென்டர் பண்ணோன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 2 போடணும் ஓகேங்களா. 10.5 வந்துடுது. நம்ம 11ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கேருந்து ஒரு 10 வந்து இருக்குது இல்லையா, ஆல்ரெடியே 10 to 75 தானே எடுக்கிறோம். அதனால் 10 ஆட் பண்ணிங்கன்னா 21. இதை 21ல் அடிச்சுட்டா உங்களுக்கு சென்டர் ஆகிடும். சென்டர் பண்ணணும்னா டிவைடட் பை 2 போடுங்க, அவ்வளோதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி தான் இது சென்டர் இது ஒன்று இருக்குது பாருங்கள், 4த்துலேயும் கனெக்ட் ஆகுது. அப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து முடிகிற வரை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் ஓகேவா. டோட்டலாக இது எவ்வளோ இருக்கணும் பார்க்கணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரல 38 வந்து இருக்குது. இதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். 38 வந்து இருக்குது. இது வந்து 21 ஓகேங்களா. இதனோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 21. 38 மைனஸ் 21 வந்து 17. 17/2 வந்து 8. 8.5 வருது. நம்ம 9ன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி தான் 37 + 9 46. ஏன்னா 37லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, நம்ம வந்து 9 வந்து கிடைக்குது. அதனால் வந்து அதை ஆட் பண்ணிங்கன்னா 46லேருந்து இதை நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இதில் கேல்குலேஷன் தான் இம்பார்ட்டனே. இது வந்து தெரிஞ்சிச்சுன்னா மற்றதெல்லாம் அசால்ட்டாக வந்து போட்டு போயினே இருக்கலாம். இப்போ இதுக்கு உங்களுக்கு சென்டர் பண்ணவும் தெரிஞ்சாச்சு, இதுவும் இப்போ தெரிஞ்சாச்சு. அதனால் வந்து இனிமேல் நீங்கள் அடிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் வரும். இதுக்கெல்லாம் எல்லாமே அடுத்தடுத்த லைனில் அடிச்சிருவீங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பேஸ் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு டைப் ரைட்டிங்கில் ஆல்ரெடி இப்போ இன்ஸ்டியூட்டில் படிச்சுன்னு இருக்கிறவங்கெல்லாம் தெரியும் ஸ்பேஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்றது. அதாவது அந்த சைடில் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம் இல்லைங்களா, 1ல் வைக்கணுமா 2ல் வச்சு தள்ளணும். அந்த தள்ளுறது இப்படி தள்ளுவோம்ல, அதுலேயே வந்து 1ல் செட் பண்ணியிருந்தால் ஒரு ஸ்பேஸ் கீழே இறங்கும், 2ல் செட் பண்ணியிருந்தால் 2 ஸ்பேஸ் கீழே இறங்கும். அந்த மாதிரி அது வந்து நீங்கள் எதில் செட் பண்ணிடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1ல் வச்சுருந்தா 2 டைம் தள்ளுங்க, 2ல் வச்சா ஒரு டைம் வந்து தள்ளுங்க. இங்கே 2 ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸ், இதில் எல்லாம் 2 ஸ்பேஸ் தான் வரும். அதெல்லாம் உங்களுக்கு காமனாக டைப் ரைட்டிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும். 2 ஸ்பேஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடிக்கிறதுக்கு ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு வந்து சென்டர் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது. லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் அடிச்சிக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து சென்டர் பண்ணுறன்ற அவசியமே கிடையாது. அதனால் இது ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து தான் கரெக்டாக பாயிண்ட் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. மேக்ஸிமம் நம்புகிறேன், அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அடிச்சுனே வந்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 1 இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதை வந்து எப்படி அடிக்கணும்னா இங்கேருந்து அடிக்கக்கூடாது. 45 இங்கே லாஸ்ட்டாக எது முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி அடிச்சிடணும் ஓகேவா. நம்பர்ஸ் மட்டும் அப்படி வரும், அதை வந்து பார்த்துக்கோங்க.
ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சீனியரை பொறுத்தவரை ஜூனியர்ல இந்த மாரி வராது கீழ. சீனியர்ல வந்து இந்த வரும். ஒரு 5 ஃபேஸ் தள்ளி இத வந்து நீங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில ஆஸ் யூசுவல் எப்படி இருக்கோ, அதன்படி நீங்க அடிச்சிடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர்ல வந்து இருக்கும். அதனால வந்து அதன்படி நீங்க அடிச்சிடலாம். பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இவ்வளோதான் ஈஸியா வந்து அடிக்கலாம். கால்குலேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி எல்லா வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி டைப் ரைட்டிங் பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு 40K வியூஸ் போயிருக்கும். எல்லாருமே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அதையுமே வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் சஜஷனோ இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.